ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வாரம் வீக்லி டாஸ்க் எப்பயும் செவ்வாய்க்கிழமை தானே ஆரம்பிக்கும். இன்னையில இருந்து பிக் பாஸ் வேற லெவல்ல செம என்ஜாய்மெண்டா ஃபன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னம்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பல பேர் கெஸ்டா வீட்டுக்குள்ள வராங்களாங்க. அதுவும் போன சீசன்ல இருந்து நிறைய பேர் வர்றதே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன ஒரு 2-3 பேர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல 3 பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அது யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட. அவங்கள பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எத்தனை நாள் நடக்க போகுது, இந்த டாஸ்க்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் நான் உங்கள்கிட்ட கேட்கறதா, உங்க பொண்ணான கைகளை ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயுமே இந்த ஹோட்டல் டாஸ்க் வருஷம் பிக் பாஸ்ல நடக்குங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீடையே ரெண்டா பிரிச்சு ஒருத்தவங்க செலிபிரிட்டி, அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துல இருந்து வர்றவங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பிக் பாஸ்ல வச்சுட்டு செர்வன்ட் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஹோட்டல் டாஸ்க் சில இடத்துல ஃபன்னா நடக்கும், சில இடத்துல சீரியஸ் சண்டையெல்லாம் வரும். போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட சௌந்தர்யா, முத்துக்குமரன் இவங்க எல்லாருமே ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் டாஸ்க் செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதுல கூட நம்ம சேச்சி அன்சிதா தன்னோட ஹஸ்பண்ட சந்தேகப்பட்டு ஒரு கிராம விஷயமா பயங்கரமா ஃபன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா இந்த சீசன் எப்படின்னா உள்ளுக்குள்ளே 2 பிரிக்காம ரியலாவே கெஸ்டா வர வச்சிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க. போன சீசன்ல இருந்து தீபக் வராரு, அதுக்கப்புறம் மஞ்சரி வராங்களாங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தகவல் மாதிரி தான் சொல்லுது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சீசன் 5ல இருந்த பிரியங்கா, விஜய் டிவினாலே பிரியங்கா, அவங்களும் ஒரு கெஸ்ட் கேரக்டர் பிக் பாஸ் உள்ளுக்கு வராங்க. இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆக்சுவலி நம்ம என்ன நினைச்சோம், சூப்பர் டீலக்ஸ் ஒரு ரூம்மேட்டாவோ அவங்க கெஸ்டாவோ, அதுக்கப்புறம் நார்மல் பிக் பாஸ்ல இருக்கிறவங்க சர்வெண்டாவோ இல்லைன்னா ஹோட்டல் ஊழியராவோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா என்ன பண்ணாரு பிக் பாஸ் நேத்து, இனிமேல் இனிமேல் தான் இப்பதான் புது சீசனே ஆரம்பிக்க போகுது. இந்த சூப்பர் டீலக்ஸும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாம் ஒரே வீடு ஆக்கிட்டோம். கண்ணாடி மட்டும் தான் இருக்கு. இல்லைன்னா போன வருஷம் மாதிரி கோடை எடுத்த மாதிரி கண்ணாடி எடுத்து ஒரே வீடு ஆக்கியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒயில் கார்டு உள்ளுக்கு வந்தவனே சூப்பர் டீலக்ஸும் கிடையாது, ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அதுவும் இல்லாதனால இப்ப எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒண்ணுதான், சாப்பாடு எல்லாமே ஒண்ணுதான், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாத்தினதுக்கு காரணமே இந்த ஹோட்டல் டாஸ்க் தான். அதுவும் ஏன் அப்படின்னா எந்த சீசனும் இல்லாம 30 நாள் கழிச்சும் இந்த சீசன்ல எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கண்டஸ்டன்ஸும் ஃபேம் ஆகாம அவங்களுக்கு சரியான ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணாம ஒன்னும் கன்ஃபியூஸ்ல இருக்கு. அப்படி இருக்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் டாஸ்க் வச்சு, அதுவும் போன சீசன் தீபக் எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. அது பிக் பாஸே அவர் பாராட்டி இருக்காரு. இருக்கிற ஹிஸ்டரியிலே, தமிழ் ஹிஸ்டரியிலே பிக் பாஸ்லயே இந்த மாதிரி ஒரு கேப்டனை பார்த்ததுல அவ்வளவு ஒரு அருமையான கேப்டன், ஒரு ஸ்ட்ரிக்டாவும் மக்களுக்கு கண்டஸ்டன்ஸ்க்கு சூப்பராகவும் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சன் தான் தீபக். அவர் போன டைம் ஒரு ஃபாரினர் நினைக்கிறேன், ஃபாரினர் செலிபிரிட்டி மாதிரி அந்த ஹோட்டல் டாஸ்க கலக்குனாரு. இந்த டைமே உண்மையிலே உள்ளுக்கு வர்றது செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. அதுக்கடுத்து மஞ்சரி சொல்ல வேண்டாம், டாஸ்க் எல்லாம் வச்சோம்னா பியூரா அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா, விஜய் டிவி பிரியங்கா சும்மா ஒரு கோடு போட்டாலே ரோடு போடுவாங்க. சும்மாவே கலக்குவாங்க. இப்ப கெஸ்டா வராங்களா வச்சு எல்லாத்தையும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இந்த கெஸ்டா வர்றவங்க கெஸ்டா மட்டும் வந்துட்டு போயிருவாங்களா, இல்ல இந்த மாதிரி விளாடுங்கடா, வெளியில கேவலமா போய்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. முக்கியமா தீபக் வந்துட்டாரு அப்படின்னம்னா சபரி, எஃப்ஜே அவங்க எல்லாம் குஷி ஆயிருவாங்க. பிரியங்கா வந்தாலும் சரி, ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே விஜய் டிவி ப்ராடக்ட்னால கமருதீன் எல்லாருமே குஷி ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கேம் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறமே இன்னும் சண்டை சச்சரவு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் யாருமே இன்னும் மிங்கிள் ஆகல. ஒயில் கார்டு உள்ளுக்கு வந்த உடனே அதே டெய்லர், அதே வாடகை மாதிரியே இருந்து அதே பார்வதி, அதே வாட்டர்மெலன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அன்பு கேங்கோ இல்ல சபரியோ இல்ல எஃப்ஜேயோ இவங்க கூட எல்லாம் சண்டை போடல. ஏன்னா சபரி, எஃப்ஜே, கமருதீன் எல்லாருமே வந்தவொடனே மறுபடியும் ஒயில் கார்டோட மிங்கிள் ஆயிட்டாங்க. எப்படி கனியோட மிங்கிள் ஆனாங்களோ அது மாதிரி இப்போ ஒயில் கார்டோட மிங்கிள் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. முக்கிய டார்கெட் பார்வதியும் வாட்டர்மெலன் கூட தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இப்ப இந்த கெஸ்டா வர்ற தீபக், மஞ்சரி, பிரியங்கா இவங்க உள்ளுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்குமா? இல்லப்பா, என்ன எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த சீசன் இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதம் 30 நாளே ஒண்ணும் நடக்கல அப்படின்னா இனிமேல் 70 நாள் இப்படித்தான் போகும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.